ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸில் மென்சுரேஷனில் இருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 ஃபார்முலாஸை எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிலிண்டர், கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர், இந்த நாலுத்தோட ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். இந்த ஷேப்ஸ்க்குமே 3 ஃபார்முலா இருக்குது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, இல்லைனா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மூணாவது வந்து வால்யூம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஷேப்போட கர்வ்ஸ் மட்டும் மெஷர் பண்ணுறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்றது. ஸோ இப்போ சிலிண்டர் இருக்குது அப்படின்னா இந்த பார்ட் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டாப்பு பாட்டம், இந்தது டாப் பாட்டம் ப்ளஸ் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுமே சேர்ந்தது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். நம்ம வால்யூம்ன்றது என்ன அப்படின்னா கொள்ளளவுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிலிண்டருக்குள்ளே எவ்வளோ நம்மளால் ஆக்குப்பை பண்ண முடியுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்குரிய யூனிட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கொயர் யூனிட்ஸ். வால்யூம்க்கான யூனிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கியூபிக் யூனிட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஷேப் சிலிண்டரோட வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பார்க்க போகிறோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, என்ன ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா πr ஸ்கொயர்ட் ஸ்கொயர் யூனிட். சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா πr ஸ்கொயர்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிலிண்டரில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா, சிலிண்டரில் நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, இதுதான் சிலிண்டர் ஷேப். இந்த சிலிண்டரில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, இந்த ஷேப் வந்து ஹைட்டு. இந்த இடம் வந்து நமக்கு என்னது ஹைட்டு. அந்த ஹைட்டை இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கா. ஸோ சர்க்கிளோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இதில் என்ன இருக்குது, ஹைட். ஸோ அதையும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா πr ஸ்கொயர்ட் h cubic unit. வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா πr ஸ்கொயர்ட் h cubic units. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி என்ன பார்த்தோம், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் πr ஸ்கொயர்ட் h cubic unitsா. இந்த πr ஸ்கொயர்ட் h cubic unitsல இருக்க இந்த 2வை முன்னாடி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 2πrh ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன சொன்னேன், எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஆட் ஆக போகுது அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2πr இந்த ஹச் பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டுட்டு ப்ளஸ் ஆர், ஸோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா 2πr h ப்ளஸ் ஆர். இதுதான் வந்து சிலிண்டரோட ஃபார்முலாஸ். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு πr ஸ்கொயர்ட் h கியூபிக் யூனிட்ஸ். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா 2πrh ஸ்கொயர் யூனிட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா 2πr h ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் என்ன ஷேப் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோன் பார்க்க போகிறோம். கோன் பார்த்தோம் அப்படின்னா கோனில் இந்தது வந்து ஹைட்டுன்னு சொல்லுவோம், இந்த இடம் ஹைட். நெக்ஸ்ட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த இடம் என்னது ரேடியஸ். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குது, ஒரு கீழே இருக்கிறது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், இந்த இடம் வந்து ஆர், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், இதில் ஸ்லாண்ட் ஹைட் இருக்குது, ஹைட் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட என்ன ஷேப்பு, கோன் ஷேப். ஸோ கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா πrl. ஸோ இதுவும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பில் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்.
பை ஆர் எல். இதுதான் என்னது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகும். அப்போ பை ஆர் எல்லோட என்ன பண்ணணும் ப்ளஸ் ஆர். இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா. கோனுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனுக்கு என்ன ஃபார்முலா, கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனுக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் எல் ப்ளஸ் ஆர். இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேல்யூம். வேல்யூம்க்கு சிலிண்டரோட வேல்யூம்க்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். 3 கோன் சேர்ந்துச்சுன்னா ஒரு சிலிண்டர். ஸோ இப்போ இதில் எது பிக்கர், சிலிண்டர் தான் பிக்கர். அப்போ கோனுக்கு நம்ம வரும்போது 3 மடங்கு அது கம்மியாக, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/3ன்னு முன்னாடி போட்டுக்கிறோம் வேல்யூம்க்கு. இப்போ என்ன ஃபார்முலா, 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். இதுதான் வேல்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா. அகெயின் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னென்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனுக்கு பை ஆர் எல். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனுக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் எல் ப்ளஸ் ஆர். பை ஆர் எல் ப்ளஸ் ஆர். வேல்யூம் ஆஃப் த கோனுக்கு என்ன ஃபார்முலா, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் கியூபிக் யூனிட்ஸ். இப்போ இந்த கோனில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு ஃபார்முலா பார்க்குறோம். ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்ட். இந்த இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த சிலிண்டரில் வந்து இந்த பொசிஷன், இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஷேப்பில் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து 90 டிகிரி இங்கே மேக் ஆகும். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் ஹைப்போட்டெனியஸ். ஹைப்போட்டெனியஸ் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு. மீதி இருக்கிற 2 சைடையும் ஹைப்போட்டெனியஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அதனால தான் இந்த ஃபார்முலா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஷேப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பியர் பார்க்க போகிறோம். ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வேல்யூம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பியர் வந்து 4 சைடுமே நமக்கு பார்க்கும்போது சர்க்கிள் மாதிரி இருக்கும். அப்போ சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, ஆல்ரெடி பார்த்தோமா, பை ஆர் ஸ்கொயர்ட். ஸோ இப்போ இதில் 4 சைடு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதனால் 4 பை ஆர் ஸ்கொயர்ட். இதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் இதே தான் ஃபார்முலா, 4 பை ஆர் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேல்யூம். வேல்யூம் வந்து என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு என்ன பார்த்தோம், வேல்யூம் ஆஃப் த கோன் பார்த்தோமா. கோனுக்கு என்ன ஃபார்முலா, 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச் பார்த்தோமா. வால்யூம் ஆஃப் த கோனில் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே 4 போட்டுறணும். மேலே 4 போட்டுட்டு கீழே 3 அப்படியே வந்துடும். பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். இங்கே ஹச் கிடையாது. ஏன் ஹச் கிடையாதுன்னா ஸ்பியருக்கு வெறும் ரேடியஸ் மட்டும்தான், ஹைட் கிடையாது. அப்போ இந்த ஹைட்டும் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகிடும்னா ஆராக சேஞ்ச் ஆகிடும். அப்போ என்ன வந்துடும், ஆர் க்யூபாக மாறிடும். அப்போ 4/3 பை ஆர் க்யூப். இதுதான் ஃபார்முலா. ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர்ட் ஸ்கொயர் யூனிட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பை ஆர் ஸ்கொயர்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ். வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு 4/3 பை ஆர் க்யூப். எப்படி வந்துச்சு இந்த 4/3 பை ஆர் க்யூப், ஞாபகம் இருக்கா? கோனுக்கு வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். இதில் நம்ம என்ன போட்டுறணும், மேலே 4 போட்டுட்டு கீழே 3 பை ஆர் ஸ்கொயர்ட். இந்த ஹச்சுக்கு பதிலாக நம்ம என்ன தான் போடணும், ஆர் தான் போடணும். இங்கே ஆல்ரெடி ஆர் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ அதோட ஒரு ஆர் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆர் க்யூபாக மாறிடும். அப்போ 4/3 பை ஆர் க்யூப். தான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெமிஸ்பியர் பார்க்க போகிறோம். ஸ்பியர்லேருந்து பாதியை கட் பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல் ஸ்பியர். ஸ்பியர்லேருந்து பாதியை கட் பண்ணோன்னா அதான் ஹெமிஸ்பியர். அப்போ 4ல் பாதி எவ்வளோ, 2. அதனால் 2 பை ஆர் ஸ்கொயர்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றப்ப இப்படி இருக்கும் ஹெமிஸ்பியர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கர்வ்டாக இருக்கிறது 2 போர்ஷன், மேலே ஒரு போர்ஷன் இருக்கும். அப்போ 3 போர்ஷன் ஆயிடுச்சு. இப்போ 3 போர்ஷன்றப்ப நமக்கு என்ன வந்துடும், 3 பை ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். வேல்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் பார்க்குறதுக்கு முன்னாடி வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னன்னு ரீகால் பண்ணுவோம். வேல்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா, 4/3 பை ஆர் க்யூப். இதில்
ஹெமிஸ்பியர் என்னது அதிலே பாதி. அப்போ 4ல் பாதி எவ்வளோ 2. அப்போ 2/3 πr கியூப் தான் ஃபார்முலா. ரிப்பீட் பண்ணுறேன். ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா 2πr². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 3πr². வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கு 2/3 πr³ தான் ஃபார்முலா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.